பிரியமானவர்களே, இந்த நாளுக்கான அனுதின ஜெப வேலைக்கு நேராய் உங்களை அன்போடு கூட அழைக்கிறோம். இந்த நாளினுடைய அனுதின ஜெபத்துக்கு ஆதாரமாய் நீதிமொழிகள் புத்தகம் 21ஆம் அதிகாரம் 20 முதல் 22 வரைக்குள்ள வேத வசனத்தின் பிரகாரம் நாம் ஜெபிக்கலாம். மகா இரக்கமும் கிருபையும் உள்ள எங்கள் அன்பின் பிதாவே, இந்த பூமியிலே நாங்கள் ஞானவான்களாய் நடக்க, விவேகம் உள்ளவர்களாய் நடக்க, புத்தியாய் நடக்க நீர் எங்களுக்கு உதவி செய்யும்படியாய் உம்முடைய பாதத்திலே நாங்கள் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே தகப்பனே, 20வது வசனத்திலே சொல்லப்பட்ட பிரகாரம் ஆண்டவரே, ஒரு ஞானவானுடைய வாசஸ்தலத்திலே வேண்டிய திரவியமும் எண்ணெயும் உண்டு என்கிற வசனத்தின் பிரகாரமும், அதே வசனத்திலே மூடனோ அதை செலவழித்து போடுகிறான் என்கிற வார்த்தையின்படி ஆண்டவரே, நாங்கள் சேகரிக்கிறவர்களாய், சேர்த்து வைக்கிறவர்களாய், ஒரு எறும்பானது ஆண்டவரே எப்படி கோடை காலத்திலே அது சேர்த்து வைக்கிறதோ மழை காலத்துக்கு என்று ஆண்டவரே தகப்பனே, பெரியவர்கள் தகப்பனே, முதியோர்கள் பின்வரக்கூடிய சந்ததிக்கு சேர்த்து வைக்கிறவர்களாய் எப்படி இருக்கிறார்களோ அப்படி இருக்க எங்களுக்கு உதவி செய்யும்படி ஜெபிக்கிறோம். மூடத்தனத்தை விட்டு விலக எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே தகப்பனே. செலவழித்து போடுகிறவர்களாக இல்லை, பிரயோஜனப்படுத்தப்படாதவர்களாக இல்லை ஆண்டவரே. அந்த 5 தாளந்தை பெற்றவர்கள் எப்படியாக ஆண்டவரே தகப்பனே 100% அவர்கள் சம்பாதித்து சேர்த்து வைத்தார்களோ ஆண்டவரே, அதே போல உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய், புகழ்ச்சியாய், கீர்த்தியாய் இந்த பூமியிலே ஆண்டவரே அநேக ஜனங்களுக்கு ரட்சிப்பை சேர்த்து வைக்கிறவர்களாய், பாவ மன்னிப்பை சேர்த்து வைக்கிறவர்களாய், அவர்களை தேவனுடைய ராஜ்யத்துக்கென்று அழைத்து வருகிறவர்களாய் ஆண்டவரே தகப்பனே, உலக மாமிசம் பிசாசுக்கு நேராய் அவர்களை விற்று போடாதவர்களாய் ஆண்டவரே, எங்களுடைய வாசஸ்தலத்திலே ரட்சிப்பு விளங்கும்படி, உம்முடைய நீதி விளங்கும்படி, உம்முடைய ஆசீர்வாதம் விளங்கும்படி, உம்முடைய வாக்குத்தத்தங்கள் எல்லாம் ஆமென்றும் ஆமென் என்றும் விளங்கும்படி, அநேகர் விடுதலை அடைய, சுகம் அடைய நாங்கள் ஞானவான்களாய் எங்களுடைய வீட்டை, எங்களுடைய வாசஸ்தலத்தை, எங்களுடைய வாழ்க்கையை உமக்கு நேராய் எப்பொழுதும் ஆண்டவரே விளங்க உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 21வது வசனத்திலே நீதியையும் தயையும் பின்பற்றுகிறவன் ஜீவனையும் நீதியையும் மகிமையும் கண்டடைவான் என்ற வார்த்தையின்படியே கிறிஸ்து இயேசுவாகிய நீதியை, அவருடைய மனதுருக்கத்தை ஆண்டவரே நன்மை செய்ய வேண்டும் என்கிற ஆசையை உடையதான ஆண்டவரே அந்த வல்லமையை நாங்கள் பெற்றுக்கொள்ள உதவி செய்யும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. நீர் நன்மை செய்கிறவராகவே சுற்றி திரிந்தீர் என்றும், பிசாசின் பிடியில் அகப்பட்ட யாவரையும் குணமாக்குகிறவராகவே இந்த பூமியிலே நன்மை செய்கிறவராய் விளங்கினது போல, அப்படிப்பட்ட தயை உடையவர்களாய் அநேகருக்கு நாங்கள் ஜீவனாகிய கிறிஸ்துவை வெளிப்படுத்த, நீதியாகிய கிறிஸ்துவை வெளிப்படுத்த, மகிமையாகிய கிறிஸ்துவை வெளிப்படுத்த, அதை நாங்கள் கண்டடைகிறவர்களாக மாத்திரமல்ல அநேகருக்கு வெளிப்படுத்துகிறவர்களாய் எங்களை மாற்றும், எங்களை மறுரூபப்படுத்தும் நல்ல வாக்கு, வரம், வல்லமையை அருளும்படியாய் நாங்கள் ஜெபிக்கிறோம் ஆண்டவரே. 22வது வசனத்தில் சொல்லப்பட்ட பிரகாரம் பலவான்களுடைய பட்டணத்தின் மதிலை ஞானம் உள்ளவன் ஏறி பிடித்து அவர்கள் நம்பின அரணை இடித்து போடுவான் என்ற வேத வசனத்தின் பிரகாரம் கட்டுகளை, சாப கட்டுகளை, பாவ கட்டுகளை, அக்கிரமத்தின் கட்டுகளை இடித்து போடும்படியாய், இவைகளிலே கட்டப்பட்டு இருக்கிற ஜனங்களை விடுவிக்கும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு பலவான்களாய் ஆண்டவரே தகப்பனே எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் ஆண்டவரே. ஞானம் உள்ளவர்களாய் எங்களை எடுத்து பிரயோஜனப்படுத்தும் ஆண்டவரே. கர்த்தரிலும் கர்த்தருடைய பலத்த சத்துவத்தின் வல்லமையிலும் நாங்கள் பலப்பட எங்களுக்கு உதவி செய்யும் ஆண்டவரே. இந்த உலகம் பிசாசு, மாம்சம் பிசாசு எதனை நம்பிக்கொண்டிருக்கிறதோ அதனை நாங்கள் இடித்து போடத்தக்கதாக, ஜனங்களை விடுவிக்கத்தக்கதாக கர்த்தர் எங்களுக்கு நித்தமும் அனுகிரகம் செய்யுங்க. எங்கள் வாயின் வார்த்தைகளும் எங்கள் இருதயத்தின் தியானமும் உம்முடைய சமூகத்திலே பிரீதியாய் இருக்கிறது மாத்திரமல்ல, அநேகருடைய இருதயத்தை ஆண்டவரே உமக்கு நேராய் நாங்கள் திருப்புகிறவர்களாய், உம்முடைய வாசஸ்தலத்திலே கொண்டு வந்து சேர்க்கிறவர்களாய், உம்முடைய ஆலயத்தின் ஆண்டவரே ஜீவனுள்ள கற்களாய் அவர்களை எடுப்பித்து கட்டும்படியாய் கர்த்தர் எங்களுக்கு கிருபையுள்ள ஊழியத்தை கொடுத்து ஒவ்வொருவரையும் உம்முடைய நாமத்துக்கு மகிமையாய், புகழ்ச்சியாய், கீர்த்தியாய் இந்த உலகத்திலே சாட்சியாய் ஜீவிக்க ஆண்டவர் எங்களுக்கு அனுகிரகம் செய்தருளும்படி இயேசுவின் நாமத்தில் நன்றியோடு கூட வேண்டுகிறோம்
எங்கள் ஜீவனுள்ள பிதாவே. ஆமென். God bless you.